ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசுதே. இன்றைக்கி ஒரு கேட் செய்கிற வீடியோ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது. இது ஒரு டபுள் கேட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ட்ரிபிள் கேட்டு. இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் எவ்வளவோ விதமான டிசைனில் கேட்லாம் இருக்குங்க. பட் இந்த மாதிரி கேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ பார்க்குறீங்களா, இந்த பைப்பில் 2 விதமான பைப் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேட்டோட அவுட்டர் ஃப்ரேம்க்கும், இன்னொன்று இன்னர் ஃப்ரேம்க்கும் வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டோட அவுட்டர் ஃப்ரேம் கட் பண்ணிட்டு இருக்காங்க, மெஷர்மெண்ட்லாம் எடுத்து. கேட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 அடிங்க, 6.25 அடி வந்து அகலங்க. இந்த அவுட்டர் ஃப்ரேமோட பைப் வந்து திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 mm திக்னஸ்ங்க. இதோட ஒரு பைப் வந்து பார்த்தீங்கன்னா 20 அடி லென்த்து. அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் பைப் வந்து பார்த்தீங்கன்னா 14 kg வெயிட் வருங்க. நீங்களும் இது போல் பைப்லாம் வாங்கி கேட் ரெடி பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் 1.5 mmக்கு மேலே திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு கம்மியாக போட வேண்டாம். அவுட்டர் ஃப்ரேம் பைப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 1/2 பைப்புங்க. போட்டிருக்கார்ல இந்த பிரதர் தான் பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பர்வைசராக இல்லை ஓனரான்னு தெரியலங்க. அவர் சொன்ன மெஷர்மெண்ட் படி எல்லா பைப்ஸையும் கரெக்டாக கட் பண்ணி கிரைண்ட் பண்ணி இந்த பக்கத்தில் உள்ள பிரதர்கிட்ட கொடுத்தாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பைப்பையும் பார்த்தீங்கன்னா வெல்டிங் வைக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மெஷினை பாருங்களேன், வெல்டிங் வைக்கிறதுக்கு இதான் ரொம்ப முக்கியம் போலங்க. அவுட்டர் ஃப்ரேம் கூடிய பீசஸ்லாம் கட் பண்ணி கொடுத்ததும் அந்த பிரதர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. அந்த பைப்பெல்லாம் கட் பண்ணுறப்போ பார்க்கணுமே, ரொம்பவே த்ரில்லிங்காக தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம கை காலியாகிடும். இந்த ஒர்க்குன்னு இல்லைங்க, வேறு எந்த ஒர்க் பார்த்தாலும் சரி, சேஃப்டிக்கு க்ளவுஸ் போட்டுக்கோங்க, சேஃப்டி ஷூ வேர் பண்ணிக்கோங்க, ஹெல்மெட் போடணும்னா ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஒர்க் பண்ணுற பிளேஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாரும். இப்போ கட் பண்ணி கொடுத்தாச்சு, ஓகேன்னு அப்படியே வெல்டிங் வைக்காமல் மறுபடியும் மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வெல்டிங் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வச்சு தாங்க வெல்டிங் வைக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா சின்ன நம்ம கம்பி மத்தாப்புலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது போல தான் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு 2 சைடும் வெல்டிங் வச்சுட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக கிரைண்ட் பண்ணி விட்டுறாங்க. இந்த பாக்ஸில் உள்ள வெல்டிங் கம்பி இது தாங்க, இந்த போல் மெலிசாக தான் இருக்கும். இது இப்போ பேக் சைடு கேட்டுக்கான ஃப்ரேம் தாங்க ரெடி ஆகிட்டு இருக்கு. பேக் சைடு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து 5.5 அடியும் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 6.25 அடிங்க. ஒவ்வொரு கேட்டோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 40 kg வருதுங்க. இது போல் பைப்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கேட் ரெடி பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ரைவேசி பற்றி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட் செய்யும்போது வெர்டிக்கலாக வந்து பைப்பெல்லாம் இன்சர்ட் பண்ணுறது நல்லா இருக்குங்க. மழை தண்ணி வந்து டக்குன்னு கீழே வந்துடும். அதுவே இந்த ஹரிசாண்டலில் போட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பில் தண்ணி நிற்குங்க. தண்ணி நிற்கும்போது ஈஸியாக துரு பிடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேக் சைடு கேட்டுக்குரிய 2 ஃப்ரேமும் ரெடி ஆகிடுச்சிங்க. ஃப்ரேம் ரெடி ஆனதுமே மெஷர்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஃப்ரேமில் எத்தனை பைப் இன்சர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. இன்னர் பைப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 1. இந்த ஃப்ரேமில் ஃபிட் பண்ணுற இன்னர் பைப்பு இது தாங்க. இந்த வீடியோ பற்றின டீட்டெயில்ஸ் யாருக்கும் வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்கிறேன். இப்போதாங்க நமக்கான ப்ரைவேசியை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ஃப்ரேமில் எத்தனை பைப் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணுங்கிறத பார்க்கணும். சப்போஸ் இந்த ஃப்ரேமில் 4 பைப்பும் கொடுக்கலாம், 8 பைப்பும் கொடுக்கலாங்க. இப்போ 4 பைப் கொடுத்தோம்னா எவ்வளோ இருக்கும், கேப் நிறைய தெரியும். உள்ளே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்கிறது வெளியிலேருந்து யாரும் பார்த்தா அவங்களுக்கும் தெரியுங்க. அதே வந்து ஒரு 6 பைப் இன்சர்ட் பண்ணுறோம்னா அதுக்கேற்ற கேப் இருக்கும். அதனால் உங்களுக்கு எத்தனை பைப் உள்ளே இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கொஞ்சம் டெமோ மாதிரி காட்ட சொல்லி பார்த்துக்கங்க வெல்டிங்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி. ஒன்ஸ் வெல்டிங்லாம் வச்சுட்டு மறுபடியும் அதை ஆல்ட்ரு பண்ணோம்னா கொஞ்சம் அசிங்கமாக ஆகிடும். ஸ்டார்டிங்லேயே வந்து சும்மா நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு அதை வந்து அதுக்கப்புறம் வெல்டிங் வச்சு ரெடி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கேட் ஓனர் அவங்களுக்கு ரொம்பவே ப்ரைவேசி எதிர்பார்த்துருப்பாங்க போலங்க. 8 பைப்பு இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவே கரெக்டாக இருக்குங்க. இதுவே தூரத்துலேருந்து பார்த்தா ஜஸ்ட் யாரோ உள்ளுக்குள்ளே இருக்காங்கங்கிறது தெரியும். பக்கத்தில் வந்து நின்று கேட் பக்கத்தில் வந்து பார்த்தா தான் உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். பட் நம்ம வீட்டு கேட்டில் யாரும் பக்கத்தில் வந்து நின்னா யார் என்னன்னு கேட்காமையா இருப்போம். இதுவுமே கரெக்டாக இருக்குங்க. இன்சைட்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் பெயிண்டிங்லாம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அந்த பார்ட்டையும் கவர் பண்ண முடியும். நீங்களே பாருங்களேன், இதில் 7 பைப் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்றில் 8 பைப் இருக்குது. ஒரே ஒரு பைப்பு எக்ஸ்ட்ரா ஆக்குனதில் எவ்வளோ கேப் குறைஞ்சிருக்கு பாருங்களேன். இது எதுவுமே வெல்டிங் வைக்கலங்க, ஜஸ்ட்டு நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்காங்க ஒரு ஐடியாவுக்காக. இனிதாங்க வெல்டிங் வைக்கிறாங்க ஒரு பீஸாக. பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருக்காருல, இவங்க தான் இந்த கேட் செய்கிற ஓனருங்க. ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது, ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன்.
வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸில் கேளுங்க, இவரோட டீட்டெயில்ஸ் தரேன். இவங்க ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. நம்ம கேட்குற டிசைனில் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் பண்ணி தருவாங்க. இந்த கேட் 2மே ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக தாங்க சொல்கிறேன். இந்த கேட் வந்து மெட்டீரியல் இறங்குனதுலேருந்து திரும்ப ஃபினிஷிங் வரைக்கும் ஏ டு இசட் நான் இருந்து வீடியோ எடுத்தேங்க. அதனால சொல்கிறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில்லையும் அவங்களோட ஒர்க்கை ரொம்பவே சின்சியராக பர்ஃபெக்டாக பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேங்க இது போல் கேட் செய்கிறதெல்லாம். எனக்கு ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது இந்த ஃபீல்டில். இந்த ஓனர் இருக்கார்லங்க, ஏதாவது சின்ன ஒரு விஷயமா இருந்தால் கூட இல்லை இது சரிப்பட்டு வராது, நம்ம செய்கிற ஒர்க்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது போல் இன்னர் பைப்பெல்லாம் வெல்டிங் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பைப்போட 2 எண்டு மட்டும் வெல்டிங் வைக்காமல் மிடில்லையும் கொஞ்சம் வைப்பாங்க. மேக்ஸிமம் வைப்பாங்க, ஒரு சிலர் பேர் விட்டுருவாங்க அது தேவையில்லைன்னு சொல்லி. பட் நீங்கள் வந்து கூட இருந்து பார்க்குறீங்கன்னா இன்னர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் வைக்க சொல்லுங்கள், இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகுங்க. இன்னரில் வர பைப்புக்கு ஒவ்வொரு பைப்புக்குரிய கேப் வந்து மெஷர் பண்ண இது போல் ஒரு இரும்பு கம்பி தாங்க வச்சுக்கிட்டாங்க. அது கம்பியோட திக்னஸ் வந்து 10 mm இருக்குங்க. வெல்டிங் வச்சதும் அது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கிரைண்டிங் பண்ணிடுறாங்க. அந்த பாலிஷ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே வெல்டிங் வச்சாங்கன்னே தெரியாதுங்க. அது மட்டும் இல்லை, பாலிஷ் பண்ணதும் வேறு ஒரு பவுடர் ஒன்று வந்து அப்ளை பண்ணுறாங்க, ப்ரௌன் கலரில் ஒரு பவுடர். அது அப்ளை பண்ணாங்கன்னா எங்கே வெல்டிங் வச்சாங்கிறதே தெரியாதுங்க. வெல்டிங் வச்சதும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் பண்ணிவிட்டு இந்த பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஆயிலெலாம் தொடச்சிட்டு ப்ரைமர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போல் உடனே ப்ரைமர் அடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா கொஞ்சம் டிலே ஆச்சுனாலும் தண்ணி பட்டாலோ இல்லை மழை எதுவும் பெஞ்சாலும் சரி உடனே துரு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதாங்க ப்ரைமர் அடித்ததும் ஒட்டுமொத்த வேலையும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. பேக் சைடு கேட்டை போய் ஃபிட் பண்ணுறது தாங்க. பேக் சைடு கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லர்லேயே கொண்டி அட்டாச் பண்ணியிருந்தாங்க, அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ணிட்டாங்க. பட் அந்த ட்ரிபிள் கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க, அதுவும் நான் காட்டுறேன். சாரிங்க, இந்த கேட்டு ஃபிட் பண்ணுறப்ப என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. பட் இந்த ட்ரிபிள் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுறப்ப நான் வீடியோ எடுத்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பட்டர்ஃப்ளை கேட்டு எப்படியெல்லாம் செஞ்சாங்க, அதில் என்னென்ன ப்ளஸ் மைனஸ் இருந்ததுன்னு சொல்லி ஏ டு இசட் எல்லாம் சொல்கிறேங்க. வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் வேறு இன்ஃபர்மேஷன் தேவைனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.